நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பிஜிடிஆர்பியில் அலகு 5ல் கம்பரினுடைய தனிப்பாடல்கள் இருந்து ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டு ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. பொதுவாகவே கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளர் இல்லைங்களா? அந்த சடையப்பரினுடைய ஊர் பெருமையையும் சடையப்பரினுடைய கொடைத்தன்மையையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். கம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும். கம்பரை ஆதரித்தவர் இந்த சடையப்ப வள்ளல். திருவெண்ணைநல்லூரை சார்ந்த இந்த கடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக சிறந்த கொடை வள்ளலாக இருந்திருக்கிறார். அவருடைய ஊர் பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே கம்பர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், கம்பர் சடையப்ப வள்ளலுக்கு மிகவும் கடமைப்பட்டவர். தன்னை ஆதரித்த இந்த சடையப்ப வள்ளரினுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே கம்பராமாயணத்தில் அவர் முதல்ல எழுதுகிற போது ஒவ்வொரு 100 பாடலுக்கும் ஒரு முறை கம்பர், அதாவது சடையப்ப வள்ளலினுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று தான் கம்பர் நினைத்திருந்தார். ஆனால் அவருடைய நண்பர் பட்டாளம் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை அவருடைய பெயரை குறிப்பிடுங்கள் என்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் என்ன செஞ்சார்னா, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளரினுடைய அந்த சிறப்பை எடுத்து சொல்கிற மாதிரி கம்பராமாயணத்தை பாடினார். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மதிப்புமிக்க தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பற்றிய பாடல் தான் இந்த பாடல். ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடல் என்ன அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். இதுதான் அந்த பாட்டு. இதில் மோட்டெருமை வாவி புக அப்படின்னு பார்க்கும்போது, மோட்டெருமைனா பெரிய பெரிய எருமைகள். மோட்டு அப்படின்னா நல்ல நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய எருமைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களிலே இறங்குகிறது. அந்த எருமைகள் தற்போது தான் கன்று ஈன்று இருக்கிறது. அதனால் அதனுடைய அந்த எருமைகளினுடைய முளைக்காம்புகளிலே பால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த குளத்தில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரால் மீன்கள் அப்படின்றது இருக்குது. அந்த வரால் மீன்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த எருமையினுடைய முளைக்காம்புகளை முட்டுகிற போது இந்த எருமைகள் தன்னுடைய கன்றுதான் பால் குடிக்கிறது என்று நினைத்து பாலை சொரிய விடுகிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. அப்போ இந்த திருவெண்ணைநல்லூர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்திலே ஆரம்பிக்கிற இந்த பால் சொரிகிற இந்த எருமைகளினுடைய செயலானது திருவெண்ணைநல்லூர் அது வீடு போய் சேர்கிற வரைக்கும் வீதிதோறும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, பால் சொரிந்து கொண்டே போகிறதாம். அப்படிப்பட்ட ஒரு செல்வ வளமுள்ள ஒரு தெருவு அப்படின்றது இந்த யாருடைய தெரு? சடையப்ப வள்ளலினுடைய ஊராக இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு வளம் பொருந்திய ஊர் அப்படின்றத இந்த முதல் 2 அடிகளில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 அடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் எந்த நாட்டில்? இந்த திருவெண்ணைநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் நாட்டில் அடையா நெடுங்கதவும், எப்பொழுதுமே அடைக்காத வாசல்களை கொண்ட ஒரு பெரிய நீண்ட கதவுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். தன்னை நாடி வரக்கூடிய அவ்வளவு பேரையும் ஆதரிக்கின்ற மிகப்பெரிய கொடை வள்ளல் அப்படின்றதுனால அவருடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்காகவே அடையா நெடுங்கதவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அடுத்த இது பார்த்தீங்கன்னா, அஞ்சல் என்ற சொல்லும், யார் வந்தாலும் தன்னை நாடி வந்தவர்களுடைய பயத்தை போக்குவது நீக்குவது என்பது அந்த கொடை வள்ளல்களுடைய செயல் இல்லைங்களா? அதனால் அஞ்சல் என்ற சொல்லும் அப்படின்னு சொன்னால், தன்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல சொல்வன்மை உடையவர் அப்படின்னா அவர் யாருன்னா நம்ம சடையப்ப வள்ளல் அப்படின்றதுக்காக அஞ்சல் என்ற சொல்லும் என்கிற இந்த வார்த்தைகளை போட்டிருக்கார். அடுத்து உடையான் சடையப்பன் ஊர். இது இப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை கொண்டவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடையப்ப வள்ளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய ஊர் இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு இந்த மோட்டு எருமைகளை சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய வரால் மீன்களை சொல்லி, அந்த மோட்டு எருமைகளினுடைய மடிகளிலே பால் சொரியுவதை சொல்லி, அது தெரு முழுவதும் பால் சிந்திக்கொண்டே போவதை சொல்லி,
எப்பொழுதுமே அடைக்காத ஒரு வாசலை கொண்ட கதவுக்கு உரியவன் அப்படின்றத சொல்லி, எப்பொழுதும் தன்னை நாடி வரக்கூடியவர்கள் எல்லோரையும் ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கம்பர் பெரிய அளவிற்கு புகழ்ந்து பேசுகிறார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி அடி இருக்கு பாருங்க, இந்த பாடலுடைய கடைசி அடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையான் சடையப்பன் ஊர் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த கடைசி அடி அப்படின்றது தமிழ் நாவலர் சரிதை அப்படின்ற ஒரு பாடலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடையான் சரராமன் ஊர் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த சரராமன் அப்படின்றது வேற யாரும் கிடையாது, இந்த சடையப்ப வள்ளலினுடைய வேறு பெயர் தான் இந்த சரராமன் அப்படின்றது. அதே சமயத்தில் இதில் கம்பராமாயணம் நாகபாச படலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படலத்தில் 263வது செய்யுளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரராமன் என்பவர் சடையப்பரினுடைய தம்பி அப்படின்னும் ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கும்போது என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடையான் சரராமன் ஊர், சரராமன் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம். அல்லது தமிழ் நாவலர் சரிதை தான் அதை குறிப்பிடுது, அதை வச்சுட்டு ஏதாவது கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க வேற என்ன கேட்கலாம், அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையவன் யாருன்னு கேள்வி கேட்கலாம். அதனால் இது திடீர்னு எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒரு நல்ல பாட்டு, திரும்பவும் சொல்கிறேன், பாட்டு பாருங்கள். மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஓர். இப்போ இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பாடல்களை, நம்மளுடைய வகுப்புகளை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, அல்லது காலேஜ் டிஆர்பி வகுப்பு, பிஜிடிஆர்பி வகுப்பு எதில் கலந்துக்கிறதா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு அழைத்து பேசலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வகுப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுடைய விருப்ப குறியீட்டு ஒன்றையும் இந்த இடத்துல செலுத்துங்க. நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.